இது எங்க செகண்ட் பேபியோட போட்டோ ஷூட். மினி vlog 42 பார்க்கலாமா? இந்த போட்டோ ஷூட்டை நாங்க வீட்லயே தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு நாங்க ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். 4 பேருக்குமே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். என் மாமாட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, என்னதான் புது ஷர்ட் எடுத்தாலுமே அதையுமே அயன் பண்ணி தான் போடுவாரு. அதனால தேவை கூட்டிட்டு 2 பேரும் நடந்து போய் அயன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளமே வீட்ல எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். குட்டி தம்பியை போட்டோ ஷூட் எடுக்க வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் குளிக்க வச்சிருந்தேன். அவன் எப்பவுமே குளிக்க வச்சு வெளியே எடுத்துட்டு வந்ததுமே தூங்கிடுவான். போட்டோ ஷூட் எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணை முழிச்சிட்டான். ஸோ ஃபீட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அவங்களே தூங்க வச்சு அவனுக்கு நீட்டா ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் 2வது பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா பிறந்த தினமும் பையன் தான். அதனால அவனுக்கு வந்து கேர்ள் டீம்ல ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு ஹேர் பேண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டோ எடுத்தோம். நாங்க ஒயிட் டீம்ல ஃபேமிலி போட்டோ கேட்டிருந்ததுனால குட்டி தம்பிக்கு அதே கலர்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் தேவும் அவரும் ஒயிட் டீம்ல ரெடி ஆனோம். குட்டி தம்பி போட்டோ ஷூட் முடிஞ்சுமே 1 hour தூங்குனா. ஆனா தேவை வச்சு எங்களால சமாளிக்கவே முடியல. அவனை போஸ் கொடுக்க சொல்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிருச்சு. இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நாங்கள் லவ் பண்ணி 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு 2 குழந்தையும் இருக்குது. இதை பார்க்கும்போது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஃபுல்ஃபில்ட் ஆகிட்டோமா அப்படின்னு இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் லவ் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து நிஜமாக நடக்கும்போது அதை பார்க்குறப்ப இன்னுமே எங்களால் நம்ப முடியலை. உண்மையாக சொல்லப்போனால் 12 இயர்ஸ் லவ் பண்ணதும் தெரியல, மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆனதும் தெரியல, அடுத்தடுத்து 2 குழந்தைங்க பிறந்ததும் தெரியல. எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. 2 ஹவர்ஸ்ல போட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. அவர் மத்தியானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. எங்களோட போட்டோஸ், தம்பியோட போட்டோஸ் எல்லாமே நாங்க மணிமுது இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இதை பத்தின ஃபுல் vlog எல்லாமே நாங்க மணிமுது யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கோம். உங்களோட ஃப்ரீ டைம்ல பார்த்துட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல பார்க்கலாம்.